10th Maths exercise 6.25. From a top of a tower 50 meter high, the angle of diffraction of the top and bottom of a tree are observed to be 30 degree and 45 degree respectively. Find the height of the tree. AB அப்படிங்கிறது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா AB அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டவர் அப்படி எடுத்துக்கிறீங்க. CD அப்படிங்கிறத ட்ரீன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இந்த டவரோட டாப்ல இருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா C இது ட்ரீயோட டாப், இது ட்ரீயோட பாட்டம் இல்லையா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டாப் ஆஃப் இங்கே பாருங்கள், த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் எ டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் எ ட்ரீ. ஃபஸ்ட்டு டாப்பை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி மேட் ஆகுது? 30 டிகிரி. பாட்டம் பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி மேட் ஆகுது? 45 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி லைன் போடலாமா? இதுதான் ஐ சைட்டு. இங்கேருந்து பார்க்கும்போது இதில் எவ்வளோ ஃபஸ்ட்டு டாப்பை பார்க்கும்போது 30 டிகிரி. ஓகேவா? அப்போ இது 30 டிகிரி அப்படின்னா இங்கே பாருங்கள், இது 30 இந்த அப்படியே அதே லைனில் வந்து டேர்ன் ஆகிறது 30 டிகிரி. இந்த ஆங்கிள்ஸ் தானே சொல்லுவாங்க, ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் சொல்லுவாங்க. அதே லைனில் வந்து டேர்ன் ஆகணும். ஓகேவா? நீங்கள் அடுத்து பாட்டமை பார்க்கும்போது ஐசைட்டில் இருந்து, ஓகேவா, இந்த ஐசைட்டில் இருந்து பாட்டம் ட்ரீயோட பாட்டமை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி மேட் ஆகுது? 45 டிகிரி மேட் ஆகுது. அப்படியே அந்த லைன் வந்து அப்படியே டேர்ன் ஆகுது பாருங்கள். இது வேல்யூ அளவு 45 டிகிரி. ஓகேவா? இப்போ 2 ட்ரையாங்கிள் அடிச்சிலையா? ஏடிபிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ஏசி இதுக்கு நேம் கொடுத்துக்குங்க இ அப்படின்னு. பாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே XY அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்க. ஓகேவா? இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது எக்ஸ், இதை ஒய்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இது ஒய். பார்க்க ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குல்லையா? ஆப்போசிட் பேஜஸ் வர ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இது எக்ஸ் அப்படின்னா இதோட வேல்யூ நம்ம எடுத்துடலாம் இல்லையா? இது எக்ஸ் அப்படின்னா இது என்ன கிடைக்கும்? 50 - x. அப்படி தானே? இது ஹோல் வேல்யூ 50. அப்போ இதோட வேல்யூ எக்ஸ்ன்னு தெரியும் அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூலேருந்து இந்த குட்டி வேல்யூ மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டில் இது எக்ஸ்ன்னு எடுத்ததுனால இது 50 - x. ஓகேவா? அடுத்த சொல்யூஷன் ஏபி அப்படிங்கிறத என்ன எடுத்துக்கிறீங்க? 50 மீட்டர். அதுதான் என்னது அப்படின்னா தி ஹைட் ஆஃப் தி டவர். ஓகேவா? வேறு என்ன கொடுத்துருந்தாங்க? என்ன ஃபைன் பண்ண போகிறோம்? CD தான் ஃபைன் பண்ண போகிறோம் இல்லையா? CD தான் ஃபைன் பண்ண போகிறோம். CD தான் என்னது அப்படின்னா தி ஹைட் ஆஃப் தி ட்ரீ. வேறு எந்த ஹிண்ட்டுமே நமக்கு கொடுக்கல இல்லையா? அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. CD அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எக்ஸ். CDயோட வேல்யூ பாருங்கள் எக்ஸ். அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணால் போதும் அப்படின்னா எக்ஸ் ஃபைன் பண்ணால் CD ஃபைன் பண்ண மாதிரி. அப்படி தானே? இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா? ஒன்று ADB இன் ட்ரையாங்கிள் AAB 90 டிகிரி வந்து சென்டரில் வர மாதிரி தான் எப்பயுமே எழுதணும். ஓகேவா? ஸோ ABD. ஓகேவா? இதில் வந்து டியோட வேல்யூ 45. நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா? இன் ட்ரையாங்கிள் AEC இதில் வந்து C வந்து 30 டிகிரி. இப்படி எழுதலாமா? எல்லாமே எப்பயும் போல் இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நமக்கு தேவை இந்த வேல்யூ தான். அப்போ இந்த வேல்யூஸ் தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்படி நமக்கு வேலை கிடையாது எப்பயும் போல். அப்போ டோன் டீட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் டோன் 45 ஈக்குவல் டு பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்திங்களா? இதில் ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். ஓகேவா? ஸோ இதில் ஆப்போசிட் என்ன பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஆப்போசிட் என்னது? AB by BD. சரி, டோன் 45யோட வேல்யூ அளவு 1, ABயோட வேல்யூ அளவு 50 நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்து BD இதோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள்? ஒய். ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு இதுலேருந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா 15 கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் போகலாமா? AEC. ஓகேவா? அதில் டேர்ன் 30. அப்போ டேர்ன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். ஆப்போசிட் என்ன இருக்குது? AE by EC எடுத்துக்கலாமா? அப்போ டேர்ன் 30யோட வேல்யூ 1/√3. AEயோட வேல்யூ 50 - x. EC இல்லைனா CEயோட வேல்யூ அளவு அப்படின்னா ஒய். ஸோ பாருங்கள், ஒய்யோட வேல்யூ நமக்கு இப்போ தான் ஃபைன் பண்ணோம் இல்லையா? 1/√3 ஈக்குவல் டு 50 - x டிவைடு ஒய்யோட வேல்யூ இப்போ தான் ஃபைன் பண்ணோம். என்னென்னு? 15. ஓகேவா? இந்த வேல்யூ வந்து சரி கொண்டு வந்துடலாமா? அப்போ 50 டிவைடு √3 ஈக்குவல் டு 50 - x. ஓகே தானே? இப்போ பாருங்கள், 50 - x ஈக்குவல் டு 50 டிவைடு √3 இன்ட்டு √3/√3 வச்சுக்கலாமா? இப்போ என்ன கிடைக்கும்? 50 இன்ட்டு √3யோட வேல்யூ 1.732. இந்த √3 வந்து 3 ஆக்கிறதுக்காக தான் √3 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம்.
டிவைடை 2 டபுள் 3 என்ன வரும் அப்படின்னா சிங்கிள் 3 ஆயிரும் இல்லையா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 3. இப்போ 3ஆல் இந்த பாயிண்ட் வச்ச வேல்யூ அடிங்க, என்ன கிடைக்கும் 0.5733. ஆல்ரெடி நம்ம அடிச்சு பழக்கமாயிருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இதை அந்த வேல்யூவில் இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணிடலாமா. என்ன கிடைக்கும் 57733 இன்ட்டு 5ஆல் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன கிடைக்கும் 5 6 6 8 28. எவ்வளோ டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கணும் 5 டிஜிட் இல்லையா. 50 அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 5 டிஜிட் பார்க்கலாம். 1 2 3 4 5. ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள் 28.8. இது 5 இருக்கிறதுனால இதை என்ன பண்ணிக்கலாம் 1 ஆட் பண்ணி 7 போட்டுடலாமா. ஓகேவா. இதோட வேல்யூ 50 மைனஸ் எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம எக்ஸ் தானே வேணும். இந்த மைனஸாக இருக்கிற வேல்யூ என்ன போகும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த ப்ளஸ்ஸாக இருக்க வேல்யூ கூட வந்து என்னவாகும் மைனஸ் ஆகும். அப்போ 50 மைனஸ் 28.87 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடலாமா. 50லேருந்து 28.87 நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே 9 இங்கே 10 இங்கே 9. ஸோ இப்போ என்ன கிடைக்கு பாருங்கள் 3.14 தான் இருக்கும் 2. ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது எக்ஸோட வேல்யூ 21.13 மீட்டர். எக்ஸ் தான் ஃபைன் பண்ணணும். எக்ஸ் தான் என்னது அப்படின்னா சிடி அப்படிதானே. அப்போ எக்ஸுங்கிறது தான் என்னது அப்படின்னா எக்ஸ் சிடியோட வேல்யூ தான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. therefore the height of the tree is 21.13 மீட்டர். ஓகேவா. வீடியோ பிடிச்சிருக்கா. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.